ஹாய் கிஷோர், ஹாய் மக்களே. நேற்று நேற்று ரிவ்யூ வர முடியல. ஸோ 2 மேட்ச், நேற்று முடிஞ்ச மேட்ச், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேட்ச் ரெண்டும் சேர்த்து ரிவ்யூ பண்ணலான்னு வந்திருக்கோம். அண்ட் ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இன்னையோட முடியுது. மேபி நாளைக்கு வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த வீக் ஃபுல்லாக யாரு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, டாப் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே, மேட்ச் ரிவ்யூக்கு போயிடலாம்ல. ஃபர்ஸ்ட் நேற்று மேட்ச்சுக்கு போயிடலாம். எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப். ஆக்சுவலி இது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண எல்லா மேட்சும் கரெக்டாக அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. 12 out of 12 போயிருக்கு கிஷோரோட ப்ரெடிக்ஷன்ஸு. ஸோ நேற்று மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, கேஎல் ராகுல் டாஸ்க்கு வரல. நிக்கோலஸ் புரன் தான் வந்திருக்காரு. அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒரு இன்ஜுரியிலேருந்து வர்றதால அவரோட ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் அவரை பிரேக் கொடுத்து ஆட வைக்கலான் இருக்கும், ஃபீல்டிங் பண்ண வேணாம் அப்படி யோசிச்சிருக்காங்க. ஸோ அதனால பூரான் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. எவ்வளோ நாள் இதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் டாஸ் வின் பண்ணது யாரு? டாஸ் வின் பண்ணி இவங்க தான் பேட்டிங் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், டாஸ் இவங்க தான் வின் பண்ணாங்க. ஏன்னா எல்எஸ்ஜி வந்து டிஃபெண்டிங் ரெக்கார்ட் நல்லா வச்சிருக்காங்க ஹோம்ல. ஸோ நாங்கள் எங்கள் ஸ்ட்ரென்த்துக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம் ஸ்கோரை அப்படின்னாங்க. லெஃப்டிஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எக்ஸ்பெக்ட் தேவ்தத் படிக்கல். அவருக்கு ஓப்பனிங் வந்தால் கொஞ்சம் பெட்டராக ஆடுவார். ஆனால் கேஎல் ராகுல் வந்து நான் ஓப்பனிங் ஸ்பாட்டை விட மாட்டேன், ஆரஞ்சு கேப்புக்கு நான் போட்டி போடுவேன் அப்படின்னு அவர் டீமுக்கு எது கரெக்டாக சூட் ஆகுமோ. அவர் இந்தியாவுக்கு ஒரு டவுன் த ஆர்டர் தான் ஆடுறாரு. இந்தியா T20 இருக்க போறாரு, ஓப்பனிங் ஆட போறாரு. அப்ப எதுக்கு இங்க வந்து ஓப்பனிங் தான் ஆடுவேன்னு நிக்கணும்? சப்போஸ் தேவ்தத் படிக்கல் இறங்கினா கொஞ்சம் இன்னும் எஃபிஷியண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரு பவர் பிளேல தான் ஸ்கோர் பண்ண முடியும் தேவ்தத் படிக்கல். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. விக்கெட் போகுது, ஸ்டில் ஒரு 1 down அப்படின்ற போறதுக்கும் ஒரு ஓப்பனரா ஃபர்ஸ்ட் இறங்கி ஆடுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற கிஷோர்? கரெக்டானா அந்த டீம் பற்றி மூவ்ஸை பற்றிலாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அவங்க எல்லாமே இப்படிதான் பண்ணுவாங்க. அதனால நான் சைலண்டாவே இருக்கேன், எதுவும் பேசாம. நீ பேசிட்டேன்னா நான் மேட்சை பற்றி பேசினான்னு முடிவு பண்ணிட்டேன், இன்னிங்ஸை பற்றி. அவ்வளவுதான். சரி, ஓகே, நீ இன்னிங்ஸ் பத்தி போ. இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆர்டர் தப்பா பண்றாங்கன்னு. அண்ட் நிக்கோலஸ் புரன், குர்னால் பாண்டியா, குவிண்டன் டிகாக் 3 லெஃப்டிஸும் நல்லா பண்ணாங்க. அதனாலதான் 200 போக முடியுது. டாப்ல குவிண்டன் டிகாக், மிடில் நிக்கோலஸ் புரன், டவுன் டெத் ஓவர்ஸ்ல குர்னால் பாண்டியா நல்லா பண்ணாங்க. அதனால டார்கெட் 200 செட் பண்ண முடிஞ்சது. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பத்தி என்னோட இது. நீ சொல்லு. என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்ல ஸ்டார்ட். ஆனால் வந்து தேவையில்லாத அவுட் கேஎல் ராகுல். அதுக்கப்புறம் மிடில் நல்லா விளையாண்டாங்க. அதையும் மீறி அர்பிட் பிராட் மேட்சே மாட்டி விட்டாரு. அவர் ரொம்ப நல்லாவே ஓவர் போட்டாரு. பூரான் பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை, பேச மாட்டேன். அவர் எப்பவுமே அப்படிதான், அதனால பேசவே வேணாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாண்டியன் நல்லா ஆடினாரு லாஸ்ட்ல. அதனால ஸ்கோர் அந்த அளவுக்கு செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன் மேட்ச் அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சொதப்புச்சுன்னா அதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் காரணம் தவான். நிறைய பேட் மூவ்ஸ். அதனாலதான் மேட்ச் அவங்க அவ்வளவு ஸ்கோர் பண்ணாங்க. அர்ஷல் இப்போ ஓவர் 2 அர்ஷல் கிட்ட கொடுக்கறதோ இல்ல, அர்ஷல் சப்போஸ் நீ அர்ஷல் கொடுக்கதான் போறேன்னா முன்னாடி கொடுத்துட்டு இருக்கணும். அதை விட்டு அதை கொடுக்காம லாஸ்ட்டை கொடுக்கறது நிறைய பேட் மூவ்ஸ். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்ஸ் அவ்வளோ போச்சு. நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, நான் அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசுறேன். இல்ல, அதுதான் ரவடா நல்லா போட்டாரு. ஆனா ரவடாவை அவங்க இப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனை தான் பாக்குறாங்க. டெத்ல போட விடுறது இல்ல, ஒரு 14 ஓவர்ஸுக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க அவரோட ஓவரை. அதனால இப்போ சப்போஸ் அவருக்கு ஒரு ஓவர் இருந்ததுன்னா அவர் குர்னால் பாண்டியாவை அவுட் பண்ணிருக்கலாம், தெரியாது நமக்கு. ஒரு 30+ ஸ்கோர் எக்ஸ்ட்ரா போயிருச்சு அவரு முன்னாடியே முடிச்சதால அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஆஃப் போயிடலாம். செகண்ட் ஆஃப் என்னன்னா, வந்தவனே யோசிச்சுன்னா என்னடா 2 புது பிளேயரை உள்ள போட்டிருக்காங்களே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. அந்த 2 புது பிளேயரும் ஓகே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள பத்தி லாஸ்ட் கூட பேசிக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, நல்ல ஸ்டார்ட், சூப்பரா ஆடினாங்க. பட் ஸ்பின் அவங்க கொஞ்சம் நல்லா போட்டனால கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பவுலர், அதுதான் மெயின் சித்தார்த், அதுக்கப்புறம் வந்து மயங்க் யாதவ். இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா, இந்த தோனி மூவ் அவர் ஆரம்பிச்சாரு, இந்த லெஃப்ட் ரைட்டுன்னு ஒண்ணு, அதை இவங்க விடவே மாட்டாங்க போல இருக்கு. நல்லா போய் நின்ற மேட்ச் 2 மேட்சஸ் சாம் கரன் 2 டவுன். ஷிகர் தவான் இருக்கறனால தேவையில்லாம ஜிதேஷ் சர்மா அது எல்லாருமே திட்டினாங்க. ஆக்சுவலி ஒரு 2 டவுன் ஆடி நல்லா பண்ணாரு. அண்ட் கொஞ்சம் தள்ளி ஆடுவாரு. இப்ப அவர் வரப்போ 12 per over போயிடுச்சு, அதனால தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் பால். அதுதான்
கேட்டா ஜிதேஷ் சர்மா ஏன் இருக்கலான்னு ஏன் இறக்குனீங்க, ஏன் சாம்கரன் கேட்டா ரைட் அண்ட் லெஃப்ட்னு வாங்க. சரி, அப்புறம் தெரிஞ்சிருச்சு லிவிங்ஸ்டன் இன்ஜூரி. ஏன் லிவிங்ஸ்டன் வரணும்? அந்த டவுன்ல சாம்கரன் வந்திருக்கலாம். அந்த டவுன்லயே அவர் வரல, லிவிங்ஸ்டன் வந்தாரு. அதுக்கப்புறம் சாம்கரன். அதுக்கப்புறம் அவங்க பண்ண பெரிய தப்பு, ஒரு எண்டுல டவான் சொல்லிட்டான்டாராம் அவங்க நல்லா போட்டுன்னு இருக்காங்க, பாலை பாட்டு ஆடுங்கன்னு. எல்லாருமே ராங் ஷாட் செலக்ஷன்ஸ். அதனாலதான் மேட்ச் அப்படியே டர்ன் ஆயிடுச்சு. 10 ஓவர் 98 அடிச்சிட்டாங்க, மிச்ச 10 ஓவர் 100 தான் அடிக்கணும். அது அடிக்க முடியாம 20 ரன் வித்தியாசத்துல தோக்குறாங்க. இவ்வளவுதான் சொல்லணும். ஆக்சுவலி பேஸ்ல பீட்டன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரு மயங்க் யாதவ் போட்ட பேஸ் ஆக்சுவலி ஜானி பர்ஸ்டோவுக்குலாம் அது ஈஸியா ஆடக்கூடியது. ஆனா என்னன்னா அவங்க பேட் ஸ்விங் வர்றதுக்குள்ளவே ஆக்சுவலி பால் வந்து பேட்டை முட்டிடுது. அதனால ஒரு கரெக்டான மிடில் பண்ண முடியாம தான் அவுட் ஆன மாதிரி இருந்தது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் புது பவுலரு, மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வருவாங்க, இவன் வந்தா இவ்வளவு போடுவான், 150+ போடுவான் அப்படின்னு. அவர் அது ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கறதால எல்லாருக்கும் ஒரு ஒன் டைம் ஒண்டர் நடக்கும்ல, அந்த மாதிரி நடந்த மாதிரி இருந்துச்சு. பட் நல்ல பவுலிங். அதான் சொல்றேன். இல்ல டவான் சொல்லிட்டாராம், அதனால நான் திருப்பி டவான் சொன்னதை நான் பார்க்கலன்னா நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல கரெக்ட். இப்ப பேர்ஸ்டோ அவுட் பாட்டா அதுக்கு முன்னாடி ஒரு 4 அடிச்சிட்டாரு. அந்த பால் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த எண்டு ரொம்ப லாங், தேவையில்லாம மிஸ்கியூ ஷாட் தான். அதை தள்ளிண்டா 2 ரன் பேர்ஸ்டோ அந்த தப்பு பண்ணாரு. பிரப்சிம்ரன் 2 6 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆடுறேன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரப்சிம்ரன் அவுட் ஆனாரு. ஜிதேஷ் சர்மா வரைதான் ஆல்ரெடி முன்ன பால் ஒரு ஷார்ட் பிச் பால் ஆட முடியல, அப்போ போய் டவான் பேசிட்டு தான் வந்தாரு. திருப்பியும் ராங் ஷாட். அதனால டவான் பாட்டா அவர் ஓவர்ல 8 பால் ஆடி 13 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. இத்தனைக்கும் இவரும் பேட்ஸ்டும் ஒரு 4 அடிச்சிட்டாரு, ஒரு 6 அடிச்சிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ் மட்டுமே 18 ரன்ஸ் கொடுத்திருக்காரு. கொடுத்தது 4 overs 27 ரன்ஸ் தான். அதுல பவுண்டரிஸே 18 ரன்ஸ் கொடுத்திருக்காரு ஆல்மோஸ்ட். சோ அதனால வந்து தள்ளி ஆடினா மேட்ச் ஸ்டைல இவங்க கரெக்ட், நல்ல ஃபேஸ் கரெக்ட். அதோட வர அவரும் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஸ்லோ லேயர் போடுறவன் தான், நான் ஃபேஸ் போட மாட்டேன் இவ்வளவுலாம். சரி, ஆனா இன்னைக்கு ஃபேஸ் போட்டுட்டேன், என்கிட்ட ஸ்லோ பால்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் ஃபாஸ்ட் பால்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா மீடியம் ஃபேஸ் போட வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னும் ஒரு 2-3 மேட்ச் போகும் அவரை ரீட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உம்ரான் மலிக் மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவரு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஆக்சுவலி பஞ்சாப் வந்து அவங்களோட பேட்டிங் ஆர்டர் ஷஃப்லிங்காலையும் ஒரு சில பேட் மூவ்ஸ் ஆலையும் தான் தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தாங்க. அண்ட் ரொட்டேட் பண்ணிருக்கலாம் ஸ்ட்ரைக்கை, ஹிட் பண்ணணும்னு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்தாங்க. அப்ப எதுக்கு அந்த பவுலர் கிட்ட அடிக்கணும்னே போய் அவுட் ஆன மாதிரி இருந்தது. அததான் சொல்றேன். அதை தாண்டி வேற ஆமா, பெருசா எதுவும் இல்ல. 2 பேருக்கும் ரேட்டிங் மட்டும் கொடுத்துடலாமா? பஞ்சாப்க்கு எவ்வளோ, எல்எஸ்ஜி எவ்வளோ? எல்எஸ்ஜி எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க என்ன பொறுத்திருக்கோம். ஒரே ஒரு அவங்க ஒழுங்கா பண்ணாத காரணம் கேப்டன் அவரோட ரொம்ப புவர் நிறைய டிசிஷன் எனக்கு தெரிஞ்சு. அதனால அவங்களுக்கு ஒரு நான் 6 கொடுப்பேன். இல்ல எல்எஸ்ஜிக்கா பஞ்சாப்க்கா? எல்எஸ்ஜி 7. ஓகே. பஞ்சாப்க்கு 5 தான். ஓகே. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேட்சுக்கு போயிடலாம். ஓகே. ஆமா, ரொம்ப சொதப்பிட்டாங்கல்ல லாஸ்ட்ல. 5 or 6 ஓகே தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இவன் இன்னைக்கு மேட்ச் ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஜிடி தான் வின் பண்ணாங்க. அண்ட் ஜிடியோட ஹோம் ரெக்கார்டை பத்தி யாரும் கேட்கவே வேண்டாம். அவங்க அந்த கண்டிஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஒரு டீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் ஒரு பிரான்ச்சைஸ்னா அதுக்கு என்ன வேணும்னா அவங்க ஹோம் ரெக்கார்ட் நல்லா இருக்கணும். அண்ட் ஹோம் கண்டிஷன்ஸை அடாப்ட் பண்ணி ஆட தெரிஞ்சிருக்கணும். அதோட டெக்னிக்ஸ் எப்படி இருக்கணும், எந்த சைடு லாங் பவுண்டரிஸ், எங்க ஃபீல்டரை நிக்க வைக்கணும், அந்த மாதிரி எல்லா நுணுக்கங்களும் கரெக்டா மெயின்டைன் பண்றதால தான் அவங்க கண்டினியூஸா பிளே ஆஃப் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல்ஸும் ஆடி இருக்காங்க 2 வாட்டி. திருப்பி அதை ரிப்பீட் பண்ணாங்க. பெருசா ஹர்திக் பாண்டியாவோட வாய்டு தெரியாத அளவுக்கு சுமன் கில் கேப்டன்சி அண்ட் அவங்க இது இருக்காங்கல்ல, அவங்க மேனேஜ்மெண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவான மேனேஜ்மெண்ட்டா தெரியுறாங்க. அண்ட் நேரா பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசணும்னு நினைருக்கோம். இன்னைக்கும் வந்துட்டாரு 15 ஓவர்ல இருந்து. அப்படி அந்த அன்னியன் வந்து லெட்டர் எழுதிட்டு இப்படி நடந்துட்டு இருப்பாரு, அந்த மாதிரி நடந்துட்டு நிறைய சிரிச்சின்னு பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா ஆக்சுவலி புல் பேக் பண்ணாங்க. ஓகே, நல்லா புல் பேக் பண்ணாங்க. ஆக்சுவலி நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ரஷீத் கான் வந்து கிளாஸ் எடுத்துட்டாரு. ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க. நூர் அகமது ரொம்பவே நல்லா பண்ணாரு. அண்ட் பின்னாடியும் மோஹித் சர்மா எப்பவும் போல ஸ்லோ ரன்ஸை போட்டு எல்லாரையும் தருணத்தோம்னு டான்ஸ் ஆட வச்சிட்டாரு. என்ன சொல்றது, நல்ல டெக்னிக்கலா அந்த கிரவுண்ட் எப்படி, அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சு பண்ணாங்க. கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணாங்க. ஒரு ப்ரெஷர் தெரியல. பால் டு பால் ரன் அடிச்சாங்க. சும்மா 40 பால் 45 ரன் அப்படியே அடிச்சே சேஸ் பண்ணிட்டாங்க.
லூஸ் ஒரே பால்ஸ் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும் பவுண்டரி அடிச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா எஸ்ஆர்ஹெச் வந்து டாஸ்லயே தோத்துட்டாங்க. டாஸ் வச்சு நான் தோத்துட்டாங்க முடிவு பண்ணிட்டேன். அது சேசிங் கிரவுண்டு, வெயில் காரணம், வெயில நம்மளால நிக்க முடியாது, ஃபீல்டிங் பண்ண முடியாது. எல்லாம் வந்து ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் தொங்கிடுவாங்க, நம்ம பிளேயர்ஸ் தொங்கிடுவாங்கன்னு நினைச்சு தேவையில்லாம டாஸ் பண்ணி பேட்டிங், அப்பயும் அவங்க தோத்துட்டாங்க. அண்ட் இன்னும் கூட ஒரு 20 ரன் 25 ரன் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா எப்படி போயிருக்கும் மேட்ச்னு தெரியல. இவங்க நல்லா பண்ணிட்டாங்க, ஜிடி அவுட் பிளே பண்ணிட்டாங்க. அண்ட் ஓரளவுக்கு ஒரு கஷ்டமான சேஸுக்கு எடுத்துட்டு வந்ததா கூட அது கொஞ்சம் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணாங்க. 2 விக்கெட் தான் விட்டாங்க, ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. மில்லர் வந்து ஒருவேளை அவுட் ஆஃப் ஸ்டாட்சா இருக்காரோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த மேட்ச் அடிச்சு கொடுத்து காட்டினாரு, இன்னும் ஃபார்ம்ல தான் இருக்கேன், ஜிடிக்கு நான் தான் ஃபினிஷரு, யாரும் தேவையில்ல போனவங்க போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. 26 balls 44 என்னமோ அடிச்சாரு. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாரு. ரொம்ப நல்ல டச் தெரிஞ்சது. ஒரு மாதிரி மிஸ் ஹிட் இல்ல, எட்ஜ் இல்ல, பீட்டன் ஆகல, நல்லா பண்ணாரு லாஸ்ட்ல வந்து. ஆனா அவங்க இன்னொன்னு சொல்லணும் ஜிடி மேனேஜ்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வந்துருச்சு கிட்ட அப்படின்னா அந்த ஆர்டரை மாத்தி மாத்தி ஒரு குளறுபடி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம என்ன பண்றாங்க, இவர் அவுட் ஆயிட்டாரு, சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாரு, முதல்ல விருதுமன் அவுட் ஆயிட்டாரு, 1 டவுனுக்கு சாய் சுதர்ஷன் வந்தாரா, சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாரு, திருப்பி ரைட் ஹேண்டர் தான் அனுப்பணும், நான் விஜய் சங்கர் அனுப்பும் அப்படிலாம் பார்க்காம 2 லெப்டிஸ் 2 பேரும் மேட்சே திருப்பி கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்பயும் 2 லெப்டிஸ் சாய் சுதர்ஷன் மில்லர் ஆனாங்க. அதுக்கப்புறமாவும் இன்னும் யாரையாவது ஹிட்டர் இறக்கணும், டிவாட்டியா அடிச்சா போதும், 15 ரன் தானே அடிக்கணும், 20 ரன் தானே அடிக்கணும், வேற யாரையும் அடிப்போம திருப்பி விஜய் சங்கரையே அனுப்பிச்சாங்க. அதுவுமே ஒரு நல்ல மூவா இருந்தது. அவருக்கு ஒரு மேட்ச் பிராக்டிஸ் இருந்த மாதிரி மேட்ச் வந்து ஆடி ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணி செட் பண்ணி கொடுத்தோன்ற அந்த மேட்ச் ஃபீல் கிடைச்சது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு அடுத்த சில மேட்ச்ல ஹெல்ப் பண்ணும். ஜிடி நம்ம அவுட் ஆஃப் தேர் ஹோம் வந்து என்ன வேணா யோசிக்கலாம், ஆனா அவங்க ஹோம்னு வந்துட்டா நம்ம 2 வாட்டி யோசிக்கணும் அவங்க தோத்துருவாங்கன்னு சொல்றதுக்கு. அந்த மாதிரி ரெக்கார்டு வச்சிருக்காங்க ஹோம்ல. கரெக்ட். இன்னொன்னு ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணேன்னா, ஓகே ஸ்கோர் கம்மி தான், அதுக்கப்புறம் ஏதோ புல் பண்ணி மேட்ச் வந்துடு. ஒரு வாட்டி பார்க்குறப்போ 42 balls 60 சம்திங் வந்தது. அந்த டைம் அவங்க என்னென்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னா, 2 லெஃப்ட் இருக்காங்க, ஒத்துக்கிறேன் மார்க்கனே நல்ல பவுலர் தான், ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கோம்னா கொஞ்சம் முதல்ல யோசிச்சு அவங்க கிட்ட நிறைய லெஃப்ட் இருக்காங்க, அப்ப நம்ம 9, 10 இல்ல 8, 7 அந்த டைம்ல மார்க்கம்க்கு ஓவர் கொடுத்துடணும். சப்போஸ் மார்க்கம்க்கு ஓவர் கொடுத்துட்டா அந்த 15th ஓவர் தான் மேட்சே மாறிச்சு. மில்லரும் 6 அடிச்சு, சாய் சுரேஷனும் அடிச்சு 24 ரன்ஸ் போயிடுச்சு. கரெக்டா, நான் அந்த ஓவர் பார்த்தேன். ஸோ அப்போ அவங்க அந்த டாக்டிக்ஸை கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா, முன்னாடி மார்க்ரம போட வச்சுருந்தாங்கன்னா மார்க்கெட்டே ஓவரே தேவைப்பட்டிருக்காது. அது முன்னாடி இவர் வாஷிங்டன் சுந்தர் போட்டாரு, ஒரு 6 கொடுத்துட்டாரு, ஆனாலும் அவர் 27 ரன் தான் கொடுத்து வச்சிருக்காரு ஓவராலா. 3 ஓவர் போட்டு மார்க்ரம் ஒரு டீசென்டான ஆஃப் ஸ்பின்னர் தான், உடனே எல்லாரும் அடிக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. அவரு கன்சிஸ்டன்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போட்டுட்டு இருக்காரு. அவரு கேப்டன் இருக்கப்போ தூக்கின்னு வந்துருவாரு பவர் பிளேலயே 2 ஓவர் போடுறதுக்கு. இப்ப கமின்ஸ் கேப்டன் ஆயிட்டு தான் அவரு ஓவர் போட முடியல. அதான் மார்க்கெண்டே அது ரொம்ப பேட் மூவ். ஏன்னா கன்ஃபார்ம் 2 நீ நம்ம சொல்லலாம் லெக் ஸ்பின்னர். ஆக்சுவலி இதே மாதிரி போன வாட்டி எல்எஸ்ஜி கிட்ட ஒரு மேட்ச் உதப்பட்டு இருப்பாங்க 15வது போன சீசன்ல ஹைதராபாத் மேட்ச். அபிஷேக் சர்மாக்கு தூக்கிட்டு வந்து 16th ஓவர் கொடுப்பாங்க. எங்கேயோ இருந்தது மேட்ச், 28 ரன்னும் நம்ம நிக்கலஸ் பூரன் அடிச்சிருவாரு. சேம் அதுதான். அதெல்லாம் வந்து இவங்க கரெக்ட். பட் முன்னாடியும் கொஞ்சம் யோசிக்கணும். 14th ஓவர் 16th ஓவருக்கு பதிலா 8, 9ல மார்க்கரம் கொடுத்துருந்தாங்கன்னா மார்க்கெட் போடவே தேவையில்லை. புவனேஸ்வர் ஏதோ ஒரு ஓவர் போட்டு 4 ரன்ல போட்டு கொடுத்தாரு லாஸ்ட்ல. 13th ஓவரோ 14th ஓவரோ அவரும் கண்டெயின் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் மேட்ச் கொஞ்சம் கையில வந்தது. அப்ப மார்க்கெண்டே கொடுத்து மேட்சே மாட்டி விட்டாங்க. அப்புறம் ஈஸியா 5 பாலோ 8 பால் டு பால் ரன் வந்துருச்சு. அதுக்கு மேல சிங்கிள்ஸ் ஆனாலே போதும்னு. அதான் விஜய் சங்கரும் கொஞ்சம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. 10 பால்ல 12 15 அடிச்சிட்டாரு. அவரும் கரெக்டா ஆடிட்டாரு. அதான் இது வரைக்கும் அதே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிருக்கு. இப்போ கரண்ட்லி சிஎஸ்கே வர்சஸ் டிசி போயிருக்கு. டிசி நல்ல ஸ்கோர் செட் பண்ணியிருக்காங்க. 10 overs ரொம்ப நல்லா ஆனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புல் பேக் பண்ணாங்க. பத்திரானா அவரோட வீக் லிங்க் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போடுறதுன்றதை திருப்பி காட்டின மாதிரி இருந்தது. ரிஷப் பண்ட்டுக்கு போடுறப்ப ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பயங்கரமா போட்டாரு. லெஃப்ட் வரப்போ கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தான் இருக்கு. அது தெரியல, நமக்கு இன்னும் சாம்பிள் சைஸ் கம்மியா தான் இருக்கு. நிறைய மேட்ச் போக தான் தெரியும். லாஸ்ட் இயர்
ஃபைனல்ஸ்ல சாய் சுதர்ஷன் வச்சு வெளுத்தாரு. இப்போ திருப்பி ரிஷப் பண்ணிட்டு ஃபார்முக்கு கொண்டாட்டாங்க. ஓகே, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச் டிசி வின் பண்ணணும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்கோர் தான் செட் பண்ணியிருக்காங்க. எப்படி வேணா போகலாம் மேட்ச். சான்சஸ் ஐயா இருக்கு நீ சொன்ன மாதிரி டிசி வின் பண்றதுக்கு. கொஞ்சம் நல்ல பவர் பிளேல புல் பேக் பண்ணாங்கனாலே கொஞ்சம் ப்ரெஷர் ஆவாங்க. ஏன்னா இன்னும் லோவர் ஆர்டர் எக்ஸ்போஸே ஆகல. ஜடேஜாவே இன்னும் ஒரு 2-3 பால் தான் ஆடி இருக்காரு. நிறைய பேருக்கு பெருசா சான்ஸே கிடைக்கல. இன்னும் தோனி இறங்கவே இல்லை. எல்லாருக்கும் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாதான் சிஎஸ்கேவோட வீக் லிங்க் என்ன பேட்டிங்லன்னு கண்டுபிடிக்க முடியும். லெட்ஸ் see எப்படி போகுது மேட்ச். அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷனோட வரும். அண்ட் நாளைக்கு இருக்க மேட்சை பத்தி நான் அந்த வீடியோலயே சேர்த்து பேசலாம்னு இருக்கோம். நாளைக்கு எம்ஐ vs ஆர்ஆர் வான்கடையில் நடக்குது. எம்ஐ 3 டவுன் போகுங்கிற. ஆமா, ஏன்னா எம்ஐ எப்பவுமே ஸ்லோ ஸ்டார்ட் தானே, தொடர்ந்து 5 மேட்ச் தோத்துருவாங்க. அதுக்கு நாங்க 8 ஜெயிச்சு உள்ள வரோம் பாடுறா அப்படின்னுவாங்க. ஸோ அதனால ஆர்ஆர் தான் வின் பண்ணும். பார்க்கலாம். அவங்க நுவான் துஷாரா உள்ள கொண்டு வராங்களா இல்ல மத்வால உள்ள கொண்டு வராங்களா, நேயல் வதிர ஆடுறாங்களா, இதெல்லாம் நாளைக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? மத்வால் மும்பை இந்தியன்ஸ் பேஜ்ல போட்டுருந்தாங்க. ஒரு bowling பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சரி, ஓகே. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷனோட வரான். ஐபிஎல் கேஷ் கான்டாக்ட்ல எல்லாரும் கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி டெய்லி கரெக்டான கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் எண்ட்ல கேஷ் ப்ரைஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, பை, முடிச்சிடலாம்.